மேஷ ராசிக்கு உண்டான 2025 பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த 2025 அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு அற்புதமான வருடமாக அமைகிறது. அவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே செவ்வாய் பகவான் மிக மிக ராசிநாதன், மிக மிக முக்கியமானவர். அவர் 4ஆம் பாவத்தில் இருக்கின்றார் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, குரு பகவான் 2ஆம் பாவத்திலே வக்ரகதியிலே ஆரம்பத்தில் இருக்கின்றார். இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் அப்படித்தான் இந்த அவர்களுக்கு ஆரம்பிக்கின்றது மேஷராசிக்கு. அதே மாதிரி ராகு பகவான் 12, கேது பகவான் 6ஆம் இடம், சனி பகவான் 11ஆம் இடத்திலேயும், அதே போல சூரிய பகவான் 9ஆம் பாவத்திலேயும், புத பகவானும் 9ஆம் பாவம் அப்படின்னு தான் இந்த ஒரு அருமையான புதிய வருடங்கள் பிறக்கிறது. இந்த வருடம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ராகு கேதுவினுடைய பெயர்ச்சிகள் நடைபெறும். பொதுவாகவே ராகு கேது மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு வரமாட்டார். அப்படியே அபசவ்யம் அப்படின்னு பெயர், அப்பிரதக்கணம் என்று சொல்வார்கள், பின்னோக்கி செல்லுதல். அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ்ல ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் இருந்து 11ஆம் பாவத்திற்கு வருவார். 11லே ராகு ரொம்ப ஒரு அற்புதம். அதே மட்டும் இல்ல, கேது பகவான் 6ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பாவத்திற்கு அப்படியே மாறுவார். இது என்ன ஒரு அருமை அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக வெகு நாட்களாக கடன் சுமை இருந்து கொண்டிருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 6ல் இருக்கக்கூடிய கேது, 12ல் இருக்கக்கூடிய ராகு மருத்துவ செலவுகள், தேவையற்ற விரய செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். ஆனா இப்போ உள்ள காலம், அந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி இந்த 2025 மே மாதத்திலே நடைபெறுகிறது. அந்த பயிற்சி ஆகப்பட்டது எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப அற்புதமானதாகவும் உங்களுக்கு நல்ல செழுமையானதாகவும் மேஷராசிக்காரர்களுக்கு அமைகிறது. 11ஆம் பாவத்திலே ராகு இருப்பதனால பார்த்தீங்கன்னா, வெளியூர் செல்லுவது அல்லது வெளி மாநிலங்கள் செல்லுவது அல்லது வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புகள், ஒரு சில விஷயங்கள், அதிர்ஷ்டங்கள், அவைகளை எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவான் 11ஆம் பாவத்தில் இருப்பதனாலே நடைபெற இருக்கின்றது. அப்புறம் ராகு பகவான் குறிப்பாக சொல்லணும்னா, கேது பகவானுடைய ஒரே சப்தமத்திலே சரியா சொல்லணும்னா 180 டிகிரியில தான் இந்த ராகுக்கும் கேதுக்கும் ஒரு பகிர்மானம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படியான அந்த ராகு கேதுவினுடைய அமைப்பு என்ன ஒரு விஷயம் இவங்களுக்குன்னா, 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடன் சுமையை நிவர்த்தி செய்வார். செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா, வெகு நாட்களாக ஏதாவது கடன் பட்டிருக்கீங்க, அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலைகள் போய் கொண்டிருக்கிறது, எப்போ இதை நம்ம நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு கவலை இருந்து கொண்டு வந்தால் உங்களுக்கு அந்த கடன் சுமை வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. மேலும் குரு பகவான் வக்ரகதியிலே ஆரம்பிக்கின்றார். இந்த வருடம் மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து 3ஆம் பாவத்திற்கு சென்று விடுவார் மேசராசிக்கு. அதாவது சகோதர தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் சில மன கசப்புகள் ஏற்படலாம். இருந்த போதிலும் குரு பகவானினுடைய பார்வை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுல உங்களுடைய அந்த 3ஆம் பாவத்துக்கு போய் கூட உங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை அவருடைய பார்வையினாலே, குறிப்பாக 7ஆம் பாவத்தை பார்க்கின்றார். திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கைகூட்டி வைக்கின்றது. 7ஆம் பாவத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கின்றபடியினாலே, அதே போல குரு பகவான் 7ஆம் பார்வையாக மேஷ ராசியினுடைய 9ஆம் பார்வை, அதாவது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றார். இந்த பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் பார்வை பெறதுனால முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைக்கும். அதே போல உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் ஏதாவது மன வருத்தங்கள் இருந்தால் அந்த மன வருத்தங்கள் களையப்படும். அதே மாதிரி குடும்பத்தில் பெரியவர்களுக்கென்று ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் குறையும். நல்ல ஆரோக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு பல நல்ல பலன்கள் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியினாலும் இந்த குரு பகவானினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தான பார்வையினாலும் ஏற்படுகின்றது. அதே குரு பகவான் சிறப்பு என்ன ஒண்ணுன்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். இந்த 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்திலே சனி பகவான் இருக்கின்றார். 11ல் இருக்கக்கூடிய சனியை குரு பகவான் பார்க்கிறார். பொதுவாகவே 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான்
நல்ல பலனையே தருவார். மேஷராசிக்காரங்களுக்கு லாபங்கள் அதிகரிப்பு. அதில் ஏற்கனவே அப்புறம் ராகு பகவானும் வந்து விடுவார். அந்த இடத்தை குரு பகவானினுடைய பார்வை அமைகின்றபடியினாலே நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும், எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னா, சமூகத்திலே நல்ல உயரிய கௌரவம் கிடைக்கும். ஒரு நாள் வேலை செய்கிற நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நமக்குன்னு ஒரு சுயமாக ஒரு சில விஷயங்கள் நமக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வீட்டிலே ஆகட்டும் அல்லது வெளி இடத்திலே ஆகட்டும், நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்திலே ஆகட்டும், நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் ஆகட்டும், நம்மளுடைய கஸ்டமர்ஸ் ஆகட்டும், நமக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை எதுவும் வேலை ஆகுனா நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா நம்மளை ஒன்றும் பயன்படுத்தின பிறகு ஒன்றுமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு நல்ல கௌரவம் அதிகரிக்கும். உங்களை ஒரு முக்கியத்துவமான ஒரு நபராக உங்களை பரிணாமப்படுத்தி வளர்ச்சி அடையும்படியான நல்ல பலன்கள் இந்த பயிற்சியினால ஏற்படுகின்றது. அதே மட்டுமல்ல, இந்த வருடத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, சனி பகவான் 11ஆம் பாவத்திலேயே தான் இருக்கின்றார். திருக்கணித முறைப்படி தான் அவர் பயிற்சி ஆகிறாரு. வாக்கிய முறைப்படி 2026 தான் அவருடைய பயிற்சி. அதனால் 11ஆம் பாவத்திலேயே தான் முழுமையாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் திருக்கோயில் அனுஷ்டானப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த 11ஆம் இடத்திலே இருக்கிறதுனால லாபங்கள் பன்மடங்காக உயரும். அவருடைய அந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருப்பது உத்தமோத்தமம். அதனால் அதில் இருக்கிறது தான் நல்ல பலனை அதிகமாக தருவார். அதுவும் சனி பகவான் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. அதனால லாபஸ்தானாதிபதி, ஜீவனஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பலன் பெறுவது நல்ல பலனையும், குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்களையும், ஞானத்தை நல்ல அபிவிருத்தி தரும்படியான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். மேலும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்கி வருவது நல்ல பலனையும் அமோகமான வெற்றியையும் தரும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வாருங்கள், நல்ல பலன்களை பெறுவீர்கள். சிவாய நமः. மேஷராசி நண்பர்களுக்கு அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு பல மாற்றங்கள் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான, அதாவது எல்லாமே விரயமாகுங்க. நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் செலவாக முடியக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட செலவாக பண்ணணும்னா, உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் செலவை மாற்றிக்கணும். லெட்டஸ் அஸ்யூம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு உண்டான செலவை நீங்கள் ஏற்றுக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் உங்களுக்கு ஆரோக்கிய செலவு ஏற்படுறதுக்கு பதிலாக அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டீங்கன்னா அந்த மருத்துவ செலவு உங்களுக்கு வராது. இது பொதுவான சூட்சும வழி. ஆனால் இது எத்தனை பேர் யோசிப்பாங்கன்னு தெரியாது. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற குரு 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது பலருக்கு, அதுவும் இளம் தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்பை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் 3ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும் பொழுது அந்த குருவின் பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளார திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா இப்பொழுது திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அல்லது புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 7.5 சனி ஆரம்பிச்செடுத்து இந்த சமயத்தில் பண்ணலாமான்னு கேட்டால் இருக்கிறது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பயிற்சி ஆகிறாரு. அதனால் மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா ஒன்றா சுப விரயமாக இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு வேண்டாத செலவுகளாக இருக்கும். பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற குரு வக்கரகதியில் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால் உங்களுக்கு பிட்வீன் பிப்ரவரி 4 to மார்ச் 29க்குள்ளார உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் ஜாஸ்தியாக வகையில் தான் இருக்குது. அதனால் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் நிவர்த்தியாகக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் செலவை ஜாஸ்தி பண்ணுறது யாருன்னா சனி பகவான் தான். ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் செலவாகும், ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் இரத்த காயம் ஏற்படும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் எதுவுமே பயப்படுறதுக்கு இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் குடும்பத்தில் பணப்புழக்கம், உங்களுடைய பணப்புழக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு மாதமான பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் வந்துன்னு இருக்குது அப்படின்னா அதில் வரதில் தாமதம் ஏற்படும்.
அதே சமயம் வியாபாரிகளாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் 10ஆம் இடத்ததிபதி சனி 12ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கும். அதாவது குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். டெம்பரவரி தான் அது. அதனால் நீங்கள் பிரிஞ்சு போனீங்கன்னா கூட வருமானத்தை ஈட்டுவதற்காக இருக்கும். அதே சமயம் சப்போஸ் நீங்கள் போகலை அப்படின்னா உங்களுக்கு வருமானம் குறைவதற்கோ வருமானம் இல்லாமல் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2025ஆவது ஆண்டுங்கிறது மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்குது. லாபஸ்தானத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு பதவியில் மாற்றம் ஏற்படாது. இன்ஃபேக்ட் பதவி உயர்வு இடமாற்றம் போன்ற விஷயங்கள் மே மாதத்துக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மே மாதம் குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால செலவுகளை காட்டிலும் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார். குரு பார்வை கோடி நன்மை. அதனால் பல நல்ல நண்பர்கள் அறிமுகமாகுதல், தந்தைக்கு வளர்ச்சி ஏற்படுதல், உங்களுடைய கௌரவம் அதிகரித்தல், செல்வாக்கு அதிகரித்தல்லாம் நடக்கும். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், துர்கா சப்தஸ்லோகி சொல்லி வாருங்கள், துர்கா சூக்தம் சொல்லி வாருங்கள். துர்கை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள், ஆரோக்கிய குறைபாடுகள், பண இழப்புகள்லாம் தடுக்கிறதுக்கு துர்கையின் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷ ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே எப்பவுமே ஒரு வேகமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இந்த மேஷ ராசி அன்பர்கள் இருக்காங்க. ஒரு வருட பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான வருட கிரகங்களை வைத்து தான் அந்த வருட பலனே சொல்றோம். அதில் முக்கியமானது இந்த சனி பகவானுடைய பயிற்சி, குரு பகவானுடைய பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பயிற்சி. இதெல்லாம் வருட கிரகங்கள் சொல்லுவோம். சனி பகவான் ஒரு ராசியில 2.5 ஆண்டுகள் இருப்பாரு, குரு பகவான் 1 ஆண்டு இருப்பாரு, ராகு கேது 1 ஆண்டுகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாசம் முதல் சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. அதே போல குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல மே மாசம் பயணிக்கிறார். ராகு கேது உங்க ராசிக்கு ராகு பகவான் 10ஆம் இடத்துலையும் கேது பகவான் 5ஆம் இடத்துலையும் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்கு. இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மேஷ ராசி நண்பர்கள் பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு கடனுடைய அளவு அதிகமா இருக்கு, எனக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்றேன், சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, பிசினஸ்ல ஒரு தடை இருக்கு, ஒரு தாமதம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போறது மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. காரணம் என்னன்னா, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு, லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்துல மேஷ ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. தொழில ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது. இதுல ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய 7.5 சனி ஆரம்பமாகுது. இதுல என்னன்னா, இந்த ஒரு வருஷம் இந்த குருவுடைய பலன் நல்லா இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் ஒன்றும் வராது. இதுல ஒரே ஒரு விஷயம் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னா, புதிய முயற்சிகள், புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதுசா நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், நான் புதுசா ஏதாவது பண்றேன்னு நினைச்சு மட்டும் செய்யாம இருந்துட்டீங்கன்னாவே இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடமா கண்டிப்பா இருக்க போகுது. மேலும் பாத்தீங்கன்னா, தொழில் இல்லாம வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய மேஷராசி நண்பர்கள் வேலையிலிருந்து தொழில் மாற்றம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா அதிகமா நான் லோன் வாங்கி பண்ண போறேன், என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, நான் லோன்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க வேலைக்கு போறது அடுத்த ஒரு வருஷம் நல்லது. இல்ல சார் நான் வேலையில தான் இருக்கேன், வேலையிலும் பிரச்சனை நிறைய இருக்கு. ஏன்னா மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தனால பாத்தீங்கன்னா வேலையில நிறைய தொல்லைகள் கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த வேலையில பாத்தீங்கன்னா 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை நானே செய்ய வேண்டியிருக்கு,
மேஷராசி என்பவர்கள் வேகமாக செய்யக்கூடிய நபர்கள், அது எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படி செஞ்சுமே எங்க ஆபீஸ்ல திருப்தி அடைய மாட்டாங்க, எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய பாலிடிக்ஸ் பண்றாங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கேன், அதனால என்ன நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு வேலை மாற்றம் உண்டு. அது எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நீண்ட நாளா ஒரு கம்பெனில இருக்கீங்க சார், நான் ஒரு 10 வருஷமா இருக்கேன், ஒரு 20 வருஷமா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த மே மாதத்திற்கு அப்புறம் ஒரு வேலை மாற்றம் உண்டு. இல்ல சார் நான் வேலையெல்லாம் மாற முடியாது, இங்கேதான் இருந்தாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு, ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இருக்கு. ஏன்னா அந்த குருவுடைய பார்வை 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதவிகள் வரும், ஒரு பட்டங்கள் வரும். வேலையில பாத்தீங்கன்னா ஒரு இன்கிரிமெண்ட் வரதுக்கான சான்சஸ் கண்டிப்பா உண்டு. அதே போல திருமணம் ஆகாத நபர்கள் ரொம்ப முக்கியம். இந்த மேஷராசியில இருக்கவங்களுக்கு என்னன்னா, அவர் கவலைப்பட மாட்டார், அவங்க அம்மா அப்பா கவலைப்படக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா இந்த மேஷராசி என்பவர்கள் எல்லாருமே இருக்கு. ஏன்னா என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான், பிசினஸ் பண்றான், அவன் அதை பத்தி யோசிக்க மாட்டான், நான் சொன்னா கூட அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லா காலகட்டத்திலும் திருமணம் நடக்குமானா நடக்காது. அதற்கு மிக மிக முக்கிய காரணம் இந்த குருவுடைய பார்வை. இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அதனால கண்டிப்பா இந்த மேஷ ராசி என்பவர்கள் இந்த வருஷம் திருமணத்திற்கான ஒரு நேரமா இருக்கு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். ஏன்னா ஏஜ் நிறைய சில பேருக்குலாம் போயிடுச்சு, வேலைன்னு இருந்து என்ன பண்ணீங்க 30 வயசுக்கு மேல ஆரம்பிப்பீங்க, இப்போ 2 வருஷம் 3 வருஷம்லாம் உங்களுக்கு வரன் கிடைக்காம போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வருஷம் மேரேஜ் ஆகிறதுக்கான அற்புதமான சூழ்நிலை இருக்கு. அதே போல இந்த காலகட்டத்துல திருமணமாகி பிரிந்து வாழக்கூடிய நபர்கள் நிறைய மேஷராசி என்பவர்கள் என்னன்னா, அந்த ராகுவுடைய பயணம் சில பேருடைய வாழ்க்கையை தொலைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அவங்க எல்லாம் சேர்ந்து வாழ்வதற்கான நேரமாகவும் இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. மனைவியும் கணவனும் சேர்ந்து அழாத நாள் கிடையாது, நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்காத இடம் கிடையாது, எல்லாம் பார்த்துட்டோம், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டோம், கடைசியில குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் உங்க பாக்கிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அது மட்டும் இல்லாம சனி பகவான் இந்த 7.5 சனி ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமே. நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கும் நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம் அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த மேஷராசி என்பவர்கள் கண்டிப்பா செய்யலாம். அதே போல வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவர்கள் இந்த மேஷராசிக்காரங்க கண்டிப்பா இந்த 2025ஆம் ஆண்டு வெளிநாடு பயணம் உண்டு. ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதுவும் மீன ராசின்னு சொல்லக்கூடிய நீர் ராசியில சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த நீர் ராசியில பயணிக்கும் போது கடல் தாண்டிய பயணம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதற்கான முயற்சிகளை மேஷராசி என்பவர்கள் செய்யலாம். இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் கவனம் என்னன்னா, பணம் கொடுத்து நான் போறேன், பணம் செலவு பண்ணி போறேன், அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் கரெக்டான நபரான்னு பார்த்துட்டு பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கலாம். வெளிநாட்டிலே போய் அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்கான சூழ்நிலையும் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலே இருக்காங்க, வெளிநாட்டில் இருந்துமே சில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மேஷராசி ரொம்ப சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் பிடிக்காது. ஆஃபீஸில் உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு எதிரிகளாக மாறி உங்களை எப்படியாவது வேலையை விட்டு அனுப்பணும் நிறைய வேலையெல்லாம் செஞ்சு அங்கேயே கூட வேலைகள்லாம் போயிருக்கு சில பேருக்குலாம். அதனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேருக்கு. ஏன்னா அங்கே ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க, மனைவியெல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அங்கே திருப்பியும் வர முடியாது, குழந்தைங்களாம் அங்கேயே படிச்சுட்டு இருப்பாங்க, வர முடியாத சூழ்நிலை இருக்கும், அங்கேயே வேலை இல்லாமல் எத்தனை நாள் இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நல்லாவே இருக்கு. கண்டிப்பாக அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு தொல்லைகள், இப்போ வேலையிலே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டு போகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் வேலை மாற்றம் பண்ணுறது சிறப்பு. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வெளிநாட்டிலையும் வரும். அங்கேயும் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த மாதிரி வந்து இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 2025ஆம் ஆண்டுல பல வகைகளில் நிறைய நல்லது நடக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு சின்ன கவனம் என்னன்னா, திருப்பி சொல்கிறோம், அந்த 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் புதுசா எதையும் ட்ரை பண்ணாதீங்க. புதுசா ட்ரை பண்ணும்போது அதுல அதிகமான கவனங்கள் தேவை, வேற ஒண்ணுமே கிடையாது. 7.5 சனி எல்லாரையும் பாதிக்குதான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது.
உங்கள் சுயஜாதத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக 7.5 சனி காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் வராமல் இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் சும்மா இருந்தால் கூட யாராவது நான் பணம் போகிறேன் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வாங்க நான் என் ஆஃபீஸில் வேலை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக கையாளக்கூடிய நிலைமை கண்டிப்பாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கவனம் தேவை. மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு மற்ற விஷயங்களை எல்லாமே சிறப்பான பலன்கள் 2025ஆம் ஆண்டு பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு இருக்குமா? அதாவது மேஷ ராசி நேயர்கள் எப்பொழுதுமே நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் உருவாக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய மனசில் என்ன நினைக்கிங்களோ அந்த விஷயங்களை தைரியமாக தன்னம்பிக்கையுடன் செய்வீங்க. இயல்பாகவே அதிகமாக பாசம் வைக்கிறது வந்து கிடையாது. ஆனால் பாசம் வச்சுட்டிங்கன்னா உங்களை மாதிரி பாசம் வைக்கிற யாருமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு இன்வால்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டீங்க. என்ன செய்ய போகிற, எப்படி இருக்குன்னு நினைக்க, நான் இப்படி தான் இருப்பேன், நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும் நீங்கள் விட்டு விலக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். அது வேகமாக இருந்தாலும் இன்வால்மெண்ட்டாக நீங்கள் தான் பெஸ்ட்டு. அது ஒரு பாசம்னாலும் உங்களை மாதிரி பாசம் வைக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு அன்பான ஒரு நேயர்களில் முதல் வரிசையில் ராசியிலையும் நீங்கள் தான் முதல் வரிசை, பாசத்திலும் வேகத்திலும் நீங்கள் தான் முதல் வரிசை என்று சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட தன்மை கொண்ட எங்களுக்கு இந்த 2025 என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது? இந்த 2025 எங்களுடைய வாழ்க்கையில் மாறிடுமா? நாங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடந்துருமா? கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக நான் ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய முயற்சிகள் எல்லாமே லாக் ஆகிட்டே இருக்குது. இதுலேருந்து எனக்கு ஒரு விடிவு காலம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா, இந்த 2025 உங்களுடைய பொருளாதார ரீதியான உள்ள பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க போகுது. கடன் சுமை, கடன் பிரச்சனை ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனை வந்து ஏன்னா மீண்டு வரைய முடியல. நான் எவ்வளோ தான் கஷ்டப்படுறேன், ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணுறேன், ஆனால் என்னால் அந்த கடனை அடைச்சி கடன் இல்லாமல் இருக்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வருத்தப்படுற உங்களுக்கு இந்த வருடத்தில் கடன் சுமைகள் உறுதியாக குறைவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது. என்ன பயம்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7.5 சனியாக வரப்போகிறாரு. அப்போ நீங்கள் காட்டு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, 7.5 சனி எனக்கு பாதிக்காதா, 7.5 சனினால் எனக்கு மிகப்பெரிய தாக்கம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். 3 கிரகங்களும் இந்த வருடம் பயிற்சியாவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஏற்றத்தை தான் கொடுக்கும் போல் ஒரு பெரிய பாதிப்புங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு 60-70% நமக்கு ஒரு நன்மை வந்துருச்சுன்னா இப்போ இருக்கிற பிரச்சனை அப்பெல்லாம் நம்ம முடிச்சிடலாம்ல, அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்கனவே உண்டு இல்லை. ஸோ அப்படி தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, 7.5 சனி 7.5 சனின்னு சொல்கிறாங்களே, சனினாலே 7.5 தானா, 7.5 பிடிச்சேன் வந்துட்டியான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நம்ம அதிகமாக சொல்லிக்கிருக்கோங்க. இதெல்லாம் எங்களுக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு இந்த 7.5 சனிங்கிற ஒரு பாதிப்பை கொடுக்கவே மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க. 100% உங்களுக்கு இந்த 7.5 சனியினால் மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. முதல்ல வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கணும். சனி பகவான் எங்கே வந்து உட்கார்றாரோ அந்த இடத்த வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை யாருமே நிர்ணயம் பண்ணக்கூடாது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12 தான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ 12 உட்கார்ந்தா உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு அப்படிங்கிறத விட என்னென்ன சிறப்புங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா 11 அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசியை கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருந்தார்ல, அவருடைய பார்வை பலனுக்கு தாங்க மிகப்பெரிய மதிப்பு. அவர் எந்தெந்த ராசியெல்லாம் உங்களை பார்த்தாரோ அந்தந்த விஷயம்லாம் நீங்கள் லாக் ஆகிருப்பீங்க. இதெல்லாம் நடந்துச்சா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் சொல்கிறது உங்களுக்கு நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். சரியா? 11 உட்கார்ந்த சனி பகவான் உங்கள் ராசியே பார்த்தாரு. அப்போ உங்களுக்கு வந்து எந்த விஷயத்தையும் நீங்கள் போன 2023 எந்த விஷயம் செய்யினாலும் ஒரு தடைகள் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். முதல் விஷயம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடமா இருந்துச்சு? 5ஆம் இடமா இருந்துச்சு. சிம்ம ராசியை பார்த்தாரா? அப்போ 5ஆம் இடம் போது குழந்தை பாக்கியத்தில் தடை இருந்திருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கலங்கிற வருத்தம் இருந்திருக்கும், அல்லது குழந்தைகளை பெற்று எடுத்துட்டு நான் படுற வாடி எப்பா சாமி, என் பிள்ளை என் பேச்சையே கேட்க மாட்டேங்க,
நான் என்ன சொன்னாலும் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்க அப்படிங்கிற பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் போயிருப்பீங்க, அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிருப்பீங்க. ஆனால் அங்கே போனால் உங்களுக்கு பாதி விஷயம் மறந்து போயிடும், அதை செய்யக்கூட முடியாமல் நீங்கள் திகச்சிருப்பீங்க. ஸோ இதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி பகவான் தாக்கத்தை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம், நீங்கள் ரகசியமாக காத்த விஷயங்கள் எல்லாமே வெளிப்படையாக கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராப்பராக என்னென்ன விஷயத்தை செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும், நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சிருவோம்னு நீங்கள் நினச்ச விஷயங்களை உங்கள் கூட இருக்க துரோகிகளே, நண்பர்களாக இருந்து இல்லை உங்கள்கிட்ட வேலை பார்த்த உங்களுடைய விசுவாசிகளே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் அப்படிலாம் பேக்கப் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாற்றங்களெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி விஷயங்களாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கட்டாயமாக இந்த 2025 சனி பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து இப்போ நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த விஷயத்துலேருந்து தான் நீங்கள் தப்பிக்க போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சனி பயிற்சி மூலமாக நடைபெறுது. பொருளாதார ரீதியான உள்ள தடைகள் உங்களுக்கு விலக போகுது. அதே போல் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க, எப்போ நான் கோயிலாக சுற்றுறேன் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த வட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் நீங்கள் பாதிப்படைஞ்சிங்க, உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை கேட்க மாட்டீங்கன்னு போன வருடங்கள்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு உண்மையாக இருந்தால் மே மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஏற்ற ஒரு தங்கமான பிள்ளைன்னு சொல்லி பேர் வாங்குற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் உங்களுடைய குழந்தைகள் ஒரு எந்த போட்டியில் கலந்துட்டாலும் வெற்றி பெறுவாங்க. அவங்க ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துட்டாலும் சரி, இல்லை ஒரு சினிமா தேட்டர்லையோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், உங்களுடைய காலேஜ் ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷன், அந்த பிள்ளை எந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாலும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கும். அந்த மதிப்பு மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியே கிடைக்கும். ஸோ குழந்தைகளால் ஏற்படுகின்ற பாதிப்பு தன்மையை கிரகங்கள் உடைச்சி தருது. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், வெளிநாடுக்கு போவதற்காக முயற்சி எடுத்தவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கொடுக்க போகுது. மேசராசிக்கு தான் இந்த வட்டம் வெளிநாடுக்கான முயற்சிகளில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலையை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத பலனாக இருக்கட்டும் அல்லது வருட பலன்களாக இருக்கட்டும், வார பலனாக இருக்கட்டும், எந்த பலன்களாக இருந்தாலும் கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்தே நம்ம அடிப்படையாக எடுக்கிறோம். இதில் உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. அப்போ சுய ஜாதக ரீதியாக சில நேரங்களில் உங்களுக்கு தசாபுத்தி அமைப்புகள் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி பாதிப்பில் ஒரு கொஞ்சம் ஒரு 20% தான்யா நீ சொன்னதில் ஒரு 20-30% நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க. ஸோ உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் சில நேரங்களில் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆமாங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, கூடயே இருந்தியா குளிபறிச்சு போயிட்டான், நானும் நம்பி நண்பன் விட்டேன், எனக்கு பெரிய பாதிப்பை கொடுத்துட்டான். பார்ட்னர்ஷிப்பில் எதை பற்றியுமே யோசிக்காமல் கையெழுத்தே போடாமல் நாங்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தோம், கடைசியில் பார்த்தா நான் பார்ட்னரே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்பே 2024 எண்டு வரையும் இருந்துச்சு. இந்த 2025 புதிய பார்ட்னர்ஷிப் நீங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட போட்டு நீங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் தொடங்கலாம். அதே போல் திருமண தடைகள் விலகி திருமணம் முடிப்பதற்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கிரகங்கள் கொடுக்க போகின்றன. அதே போல் இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார தடைகளை விளக்க போகிறார். உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து உங்களுடைய முயற்சிக்குரிய அத்தனை விஷயங்களுமே வெற்றிகரமான சூழ்நிலையை குரு உருவாக்கி தராரு. அதே போல் உங்களுடைய அப்பா வழி சொத்து ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு, அப்பா சொத்தே கிடைக்கலங்க, நானும் ட்ரை பண்ணிட்டேன், என் பங்காளி விட மாட்டேங்க, என் அண்ணன் தம்பியே விட மாட்டேங்காங்க, நாங்கள் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்பா வழி சொத்து இந்த வட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அப்பா மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்கும். உங்கள் அப்பா சில பேர் வந்து எங்கள் அப்பாட்ட பேசுனதே கிடையாது, நானும் எங்கள் அப்பா பேசிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதேனும் சூழ்நிலையிலால் எங்களுக்கு இந்த ஒரு 2 வருஷமாக கம்யூனிகேஷனே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த வருடம் உறுதியாக உங்களுடைய அப்பா மகன் உறவு, அப்பா மகள் உறவுங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக இருக்கும். இந்த சனி பயிற்சினால் ஒரு பாதிப்புன்னு சொல்லி நினச்சிக்கிருக்க ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 வயசுக்கு கிட்டத்தட்ட 31 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சனி பயிற்சி உங்களுக்கு கட்டாயமாக ஒரு அடுத்த கட்ட லைஃபுக்கு உறுதிப்படுத்துகிற சனி பயிற்சியாக தான் இருக்கும் தவிர 7.5 சனி வாட்டி பதைச்சிரும், அதே போல் கஷ்டத்தை கொடுத்துருங்கிற
சனி பயிற்சியாக இருக்காது. மேசராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஒரு வெற்றிகளையும், குரு பகவான் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளையும், ராகு பகவான் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான செயல்பாடுகளையும் செயல்படுத்தி வெற்றியை கொடுக்க போகிறார். உங்களுக்கான இந்த 2025 நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் மகிழ்ச்சியான காலகட்டமாக, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான காலகட்டமாக நீங்கள் உறுதியாக அணிவிக்கப் போகிறீர்கள். இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையில் முதல்ல நம்ம என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மேஷத்தை சொல்லணும் அப்படின்னா பாருங்க, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி, சூரியன் உச்சமாகக்கூடிய ராசி. உலகத்தில் இருக்க பாதி யூனிஃபார்ம் சர்வீஸ், ஏன் பாதிக்கும் மேற்பட்ட யூனிஃபார்ம் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் தான் மேஷராசி அன்பர்கள். பொதுவாக பாருங்க, எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ராசிகள் அப்படின்றது சிலது இருக்குது. அதில் மேஷம், சிம்மம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வகிக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க, நிறைய பேர் பாருங்க, இப்போ இந்த சனி பயிற்சி நினைச்சு ரொம்பவே பயப்படுறீங்க. பயப்படுறதுல ஒரு நியாயமும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா சனி பகவான் பாருங்க மார்ச் 29 தோராயமாக பார்த்தீங்கன்னா ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேலே கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மீனம் பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு 12ஆம் பாவம், அதாவது 7 நாட்டு சனியா ஸ்டார்ட் ஆகுறாரு. அதனால எல்லாரும் 7 நாட்டு சனியை நினைச்சு ரொம்ப பயப்படுறீங்க. பயப்படணும் அப்படின்னு 100% கவலையே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவானை ஓவர்டேக் பண்றது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க. அது யார் யாரு எப்படி எப்படி ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, இந்த 7 நாட்டு சனியிலேயே கூட பாத்தீங்கன்னா உங்களோட ஏஜை நீங்க பாத்துக்கோங்க. உங்களோட ஏஜ் பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஏஜ்ல இருக்கீங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரொம்ப யங் ஏஜ், இப்போ தான் காலேஜ் முடிச்சிட்டீங்க, ஒரு 20 to 30க்குள்ள, இல்லை ஒரு 16+, 14+, 10+ அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 20+ இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு சனி பற்றி அதனோட வீரியம், அதனோட பீடிக்கை பற்றி தெரியாது இல்லைங்களா, சும்மா ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும். அப்போ ஒரு அடலசன்ட் ஏஜில் இருக்கீங்க, இல்லை 20+ல இருக்கீங்க, இல்லை நியர்லி 30 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சனியாக வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரைய சனியாக வருவார். இந்த விரைய சனியாக வரவர் என்ன பண்ணுவார், வாழ்க்கையில் நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பார். அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு படிப்பினை அப்படின்றது வரும். அப்போ என்னங்க சொல்கிறீங்க, அதாவது அவர் கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்றது ரொம்ப நாசுக்காக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நாசுக்காக சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். ஆக்சுவலி நிறைய கஷ்டங்கள் கொடுப்பாரு தான். அந்த கஷ்டங்களும் பாருங்கள் நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம எப்படி வாழணும், யார் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், வாழ்க்கைன்னா என்னன்னு தெளிவாக புரிய வச்சுடுவாருங்க. இதுதான் சனி பகவான். இப்போ அவர் நிறைய கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கஷ்டத்தை கூட நம்ம ரொம்ப சுலபமாக ஓவர் கம் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ரொம்ப ஹானஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹானஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா சனியை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க, ரொம்பவே ஈஸி. இப்போ நீங்கள் ஒரு 25+ இருக்கீங்க, நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, ஒரு முதலாளிக்கிட்ட ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அடிமை தொழில் செய்கிறீங்க. பொதுவாக சுய தொழில் அடிமை தொழில்னு சொல்லுவாங்க. உடனே ஐயோ அடிமை தொழில் செய்கிறோன்னு சொல்கிறாங்களே அப்படின்லாம் எந்த கமெண்ட்டும் போடாதீங்க. பொதுவாக ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறது தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிமை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜோதிடத்தில். அப்போ அந்த மாதிரி ஒரு கன்சர்னில் நீங்கள் ஒரு பெரிய போஸ்ட்டில் கூட ஒர்க் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு பெரிய போஸ்ட் இருக்குது, நம்ம கீழே இருக்கவங்கள நல்லா வேலை வாங்கணும், நம்ம கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டு இருக்கணும், நல்ல ஜாலியாக சம்பளம் வாங்கின்னு போகணும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா பாதிப்புகள் ஜாஸ்தி இருக்கும். என்னோட வேலை, என்னோட கடமைகள் என்ன, எனக்கு எதுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த சம்பளத்துக்கு நான் ரொம்ப ஹானஸ்டாக விசுவாசமாக 100% உழைக்க ட்ரை பண்ணுங்க. முடியல அப்படின்னா 190% நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார். புரியுதுங்களா? ஸோ ஹானஸ்டினால இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு சனி வருது பார்த்தீங்களா, ரொம்ப யங் ஏஜ், இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வாழ்க்கையில் சனி வராரு, 7 நாட்டு சனியாக வராரு அப்படின்னா நீங்கள் ரொம்ப சின்சியராக, ஹானஸ்டாக, டெடிக்கேட்டடாக உங்கள் கடமையே நீங்கள் செய்கிறீங்க. சிவனே நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கீங்க, எந்த வம்பு தும்புக்கும் போல, எந்த பிரச்சனையிலையும் தலையிடல அப்படின்னா அவரால் எந்தவித பாதிப்பும் கிடையாதுங்க. நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரிங்க, இதெல்லாம் நாங்கள் பக்காவாக செய்யலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தொழிலில் ரொம்ப ஹானஸ்டாக இல்லை அப்படின்னா அந்த தொழிலில் நிறைய இன்னல்களும் இடையூறுகளும் வரும். அதனால் உங்களுக்கு அவப்பேர் அப்படின்றது வரும். ஒழுக்கம் நல்லா இருக்கணும், அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஒழுக்கமாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பெரிய அவப்பேர், ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி சொசைட்டியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள்லையும் நீங்கள் நினச்சிக்கோங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா எந்த விதத்துலையும் பாதிப்பு கிடையாது.
எந்த விதத்தில் கொஞ்சம் நீங்கள் இம்பர்ஃபெக்ட் ஆனீங்களானா கூட, இவ்வளோ இம்பர்ஃபெக்ட் ஆனீங்களானா கூட அதுக்கான பலனை வந்து சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இப்போ ஆல்ரெடி நான் வந்து இப்போ நியர்லி 40 ஏஜ் இருக்குங்க. எனக்கு இப்போ வந்து 40 to 50 இருக்கு. எனக்கு சனி வரார். அவர் என்ன சனியாக வருவார்? ஆல்ரெடி உங்கள் சின்ன வயசில் ஒரு முறை சனி வந்து 7 நாட்டு சனியாக வந்து போயிட்டு இருப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொங்கு சனியாக வருவார். இப்போ நிறைய பேர் அதுலேயும் வந்து ஒரு டவுட் வச்சுருக்காங்க. பொங்கு சனியாக வராரு அப்படின்னும் போது அவர் வந்து கெட்டதே செய்ய மாட்டாராமே மேடம், ரொம்ப நிறைய காசு பணம் எல்லாம் அள்ளி கொடுத்துருவாராமே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்கறது உண்டு. அது அப்படியும் கிடையாதுங்க. பொதுவாக வந்து பாருங்க, இதை எப்படி ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். அப்போ அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்லேயே இருந்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு ஊருக்கு போயிருக்கேன். அந்த ஊர்லேயே நான் வந்து சில வருடங்கள் வாழ்ந்திருக்கேன். அப்போ திருப்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு போனால் எனக்கு அது எல்லாமே தெரியும் இல்லைங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த பொங்கு சனி அப்படின்றது. ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு வந்துட்டாரு. உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்ன அப்படின்றத கற்றுக் கொடுத்தாரு. வாழ்க்கையில் எப்படி எப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தீட்டி தீட்டி வைரமாக்கிட்டார். இப்போ நீங்கள் வைரமாக ஜொலிக்கிறீங்க. அப்போ அந்த சனி பகவான் வராரு அப்படின்னும் போது நீங்கள் அவரை ஹேண்டில் பண்ணுறது, அவரை டேக்கிள் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே சுலபங்க. அதனால் வந்து பாருங்க, பிரச்சனைகள் அப்படின்றது 100க்கு 20% தான் இருக்கும் இந்த மிடில் ஏஜ் பர்சன்ஸ்க்கு. அதாவது பொங்கு சரியாக வர்றது. இதை தான் வந்து நிறைய பேர் எப்படி நினச்சிக்கிறாங்க, அவரு பிரச்சனையே கொடுக்க மாட்டாராமே அப்படின்னு. அவர் வந்து சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்க தான் செய்வார். ஆனால் நம்ம ரொம்ப வந்து வாசக்கால் வந்து சின்ன வாசக்காலாக இருக்கா, எப்படி குனிஞ்சு போய் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே நுழைவோம், அந்த மாதிரி அவரை நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம குனிஞ்சு பணிஞ்சு அவரை ஓவர்டேக் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். மற்றபடி காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து ஜாஸ்தி இருக்காது இந்த பொங்கு சனியில். ஓகேங்களா? ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு ரவுண்டு வந்துட்டு போயிட்டாரு, 2வது ரவுண்டு வராரு. ஸோ பெருசாக காம்ப்ளிகேஷன் கொடுக்க மாட்டார் அப்படின்றதும் ஒரு விதத்தில் உண்மை. நம்ம பக்குவப்பட்டுட்டோம் அப்படின்றதும் ஒரு விதத்தில் உண்மை. சரிங்களா? இது 2வது. 3வது பாருங்க, ரொம்ப எல்டர்லி பர்சனாலிட்டிஸ், இந்த ரொம்ப ஒரு 60+ அந்த ரேஞ்சு, 55, 60, 65, 70 அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு சனி பகவான் எப்படி வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கு சனியாக வருவார். இந்த தங்கு சனியாக வரவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து என்ன சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னா, பெருசாக அவங்களுக்கு எக்கனாமிக்கலி, ஏன்னா வந்து அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க சரியாக பார்க்காம ஓல்டேஜ் ஹோமில் விட்டுறது, அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். ஆனால் பெரும்பாலும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்றதா வரும். அப்போ ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்னா சனியினோட டார்கெட்டட் ஏரியா பார்க்கணும். நம்ம உடம்புல சனி பகவானோட இடமா பாவிக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இடுப்புலேருந்து குதிகால் வரைக்கும். அப்போ அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது இடுப்புலேருந்து குதிகால் வரைக்கும் தொந்தரவு வரும். இது மட்டும் தான் வருமா? இல்லை. சனியினோட டார்கெட்டட் பிளேஸ் அப்படிங்கிறது எலும்பு, நுரையீரல் அப்படி சொல்லுவாங்க. அப்போ எலும்பு சம்பந்தப்பட்ட எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், சிலருக்கு பயங்கரமான தலைவலி, கழுத்து வலி, முதுகு தண்டு வலி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரோலாப்ஸ், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? சிலருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரலில் நீர் கோர்க்கிறது, சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா கம்ப்ளைண்ட், இந்த மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, மேடம் இது வந்து சனி தசையில் வந்து இந்த 7 நாட்டு சனியில் வந்து ஒரு சிலர் வந்து ஆயுசு வந்து ப்ராப்ளம் வரும், ஆயுசுக்கு கண்டம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? அது வந்து உண்மை கிடையாதுங்க. அது உங்கள் ஜாதக ரீதியாக மாரக தசை ஏதாவது இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் அதை யோசிக்கணும். இல்லைன்னா பெருசாக யோசிக்க வேண்டியதே கிடையாது. ஸோ இந்த 7 நாட்டு சனி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷனை கொடுப்பார் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மே 14 குரு பயிற்சி இருக்குது. இந்த குரு பயிற்சி மேஷத்துக்கு எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவம், 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம். குரு வந்து அங்கே பலம் ஆகிறாரா, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பலம் இழப்பார் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப பாதகமும் கிடையாது, பெருசாக சாதகமும் கிடையாது, ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மே 18 ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் வந்து கும்பத்துக்கு போகிறாரு, கேது சிம்மத்துக்கு போகிறாரு. ராகு கும்பம் இது வந்து பார்த்திங்கன்னா 11th பிளேஸ். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்தில், அதாவது இந்த ஷேடட் பிளானட்ஸ், அசுப கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுபஸ்தானத்துக்கு போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராகு ஓகே நல்லா இருக்கும். கேத்து வந்து பார்த்திங்கன்னா 5th பிளேஸ். இது வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனைகள், பிள்ளைகள் சார்ந்த கஷ்டங்கள், பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காம இருக்குது, பிள்ளைங்க சரியாக படிக்காமல் இருக்குது, பிள்ளைங்களால் நம்மளுக்கு மனசஞ்சலங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களுக்கு இந்த சனி பகவானோட விஷயத்தையும் நான் நல்லா சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன். அது என்ன அப்படின்னா, சனி பகவான் 12ஆம் பாவத்துல இருந்து பார்வை 2ஆம் பாவத்தை பார்ப்பார். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து கேத்து போகிறதுனாலே ஒரு லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் அப்படியே புகஞ்சிட்டே இருக்கும், எல்லாம் வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க.
இவரோட பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் புதுசு புதுசாக காம்ப்ளிகேஷன்ஸ், புதுசு புதுசாக பிரச்சனைகள், புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து இதெல்லாம் வரும். ஆனால் நம்ம வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக டீல் பண்ணீங்க அப்படின்னா பெருசாக வந்து, அதாவது ரொம்ப சூட்டோட சூடாக பேசுறது, சூட்டோட சூடாக சண்டை போடுறது அதெல்லாம் விட்டு பிடிச்ச பிரச்சனை கம்மி. அதே மாதிரி 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு சனி பகவான். 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் வாங்க வைப்பார், நம்மளுக்கு புதுசாக எதிரிகளை வர வைப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோய்களை வர வைப்பார். இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தாங்க, பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 100 ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா 80 ரூபாய் தான் நம்ம கையில் வரும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் தான் கையில் வரும். அப்போ வந்து பாருங்கள், உழைப்பு அப்படின்றது ஜாஸ்தி ஆகும். 2வது 12ஆம் பாவம் அப்படின்னும் போது நம்மளுக்கு பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சனி வந்து 7 நாட்டு சனியாக வராரு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது முகம் தெரியாத ஊர், தெரியாத ஆளுங்க, அந்த மாதிரி வேற ஊர், வேற ஆளுங்க, வேற பாஷை பேசக்கூடியவங்க, இந்த மாதிரி இடத்துல போகும்போது பாதிப்பு கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னும் நிறைய வந்து அலசி ஆராயணும் அப்படின்னு தான் சொல்லலாம். நல்லா தெரிஞ்ச இடத்துல பிரச்சனை அப்படின் போது தெரியாத இடத்துல போனால் இன்னும் கொஞ்சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தானே செய்யும். என்ன அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா, குடும்ப ரீதியாக சில அவமானங்கள், அசிங்கங்கள், பிரச்சனை எல்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளியே தெரியாமல் நம்ம குடும்பத்து அன்பர்களுக்கு தெரியாமல் நம்ம பாதுகாக்க முடியும். அதனால் அந்த ஆங்கிளில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து பாருங்கள், உங்களுக்கு 7 நாட்டு சனி, அதாவது மேஷம் 7 நாட்டு சனி எப்படி இருக்குது, எங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய நடவடிக்கைகளையும் உங்களுடைய ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் நீங்கள் எப்படி முயற்சி பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் அனலைஸே பண்ண முடியும், அசஸே பண்ண முடியும். பொறுமையாக நிதானமாக நல்ல ஹார்ட் ஒர்க், பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் செஞ்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் ஹானஸ்டாக செஞ்சீங்க அப்படின்னா சனினால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி ஹெல்த்தை கொஞ்சம் காஷியஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, மொத்தமாக மேஷம் கெடுதல் பெருசாக இல்லை, சோதனைகள் நிறைய வரும். சோதனைகள் மிகுந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 1 வருட காலகட்டம் மட்டும் இல்லை, தோராயமாக இன்னும் ஒரு அப்ராக்சிமேட்லி 7 இயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்கள், பரிகாரம் அப்படின்னு சொன்னால் சனி பகவானுக்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்குதாங்க செய்யுது. ஆனால் சனியை எந்த பரிகாரம் பண்ணாலும் அவரை வந்து அவரோட எஃபெக்ட்ஸை வந்து நில் பண்ணணும் அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது. அவரோட எஃபெக்ட்ஸை நில் பண்ணணும் அப்படின்னா நான் ரொம்ப சின்சியர், நான் ஹானஸ்ட், நான் டெடிக்கேட்டட், நான் ரொம்ப ஒழுக்கம், அப்போ என்ன சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, யாரெல்லாம் சிவ வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களாம் சனி பெருசாக கெடுக்க மாட்டார். 3வது, ஹனுமனை வழிபாடு பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, டெய்லி ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்க. ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணிட்டு இத்தனை விஷயம் ஃபாலோ பண்ணும்போது இந்த 2025 எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிய புத்தாண்டா அமையும். வாழ்த்துக்கு. மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சிகள், அந்த வருட கிரகங்கள்னு சொன்னேன் இல்லையா, அந்த வருட கிரகங்களின் பெயர்ச்சியில முதல் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது அந்த மே மாதம் பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த வருட கிரகங்களின் பயிற்சிகள். அடுத்து சனி பகவான் ஆகப்பட்டவரும் அவரும் மே மாதம் தான் பயிற்சி ஆகிறார். இப்படி இந்த 4 முக்கிய கிரகங்களும் வருடத்தின் முற்பகுதியிலே பயிற்சி ஆகும் போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பங்களாக தான் இந்த வருடங்கள் அமைய போகுது. இந்த 2025ஆம் வருடம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான திருப்பங்களையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும், எப்போதுமே லக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு சில ராசி அன்பர்களை தான் சொல்லுவோம். அதுல இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலிகளாகவும் தான் இருக்க போறாங்க. ஏன்னா உங்க இடத்துல, உங்களுடைய 11ஆம் இடத்துல யோகக்காரகன் ஆகப்பட்ட அந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகுன்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள், அதாவது உங்களுடைய ஹியூமனிட்டி வந்து வெளியில தெரியக்கூடிய அளவிற்கு, நீங்க எந்த ஸ்டேஜ் அப்படின்றது வெளியில தெரியக்கூடிய அளவிற்கு உங்களை உயர்த்தி வழி நடத்துபவர் அந்த ராகு பகவான். இப்படி இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த 2025ல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் நிமித்தமாக சில மாற்றங்கள் இருக்க போகுது. இந்த
தொழில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள். சில பேர் வந்து தொழில் இந்த வருடம் நாங்க தொடங்கலாமா, இல்ல நாங்க அடுத்த வருடம் தொடங்கலாமா அந்த மாதிரியான ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. உங்களுக்கு அதற்குண்டான பிளான் நீங்க இந்த வருடத்துல நல்லா 2025ல ஒரு நல்ல வழிமுறை செய்துக்கணும். ஏன்னா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, அதே சமயத்துல குறைந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு. சில பேர் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நாங்க பண்றோம், ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ் தொழில் எல்லாம் பண்றோம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் இந்த வருடத்துல 2025ல மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல 2025ல பாத்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் பையா நம்ம சொன்னோம்னா இந்த சனியாகப்பட்டவர் முதல் சுற்றுல வரும்போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு, அதாவது 25 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த லாஸ்ட் இயர் இந்த சனி பகவான் இந்த முதல் சுற்றுல வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திறமையை எல்லாம் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நீங்க 25 வயசுக்குள்ள இருக்கும்போது உங்க வயதுக்கு தகுந்தார் மாதிரி அந்த சனி பகவான் ரியாக்ட் பண்ணுவார். எப்படி இப்போ படிப்பு விஷயத்துல எல்லாம் நீங்க ரொம்ப ஒரு ஆழ்ந்த கவனத்தோட ஒரு ஆர்வத்தோட படிக்கும் போது உங்களுக்கு தேவைக்கு படிக்கிறீங்களா, இல்ல யாரோ சொல்றாங்க நம்ம அதை ஒரு கடமையா செய்யணும் அப்படின்னா அந்த படிப்புல தேவையில்லாத தோல்விகளை சந்திப்பீங்க. இல்ல நம்ம வளர்ச்சி பெறணும், நல்ல ஒரு ஆர்வத்தோட படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் 2025 இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதே சமயத்துல இரண்டாவது, அதாவது ஒரு 25 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது சுற்று சனியாக இருக்கும். இந்த 25ல இருந்து ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது இரண்டாவது சுற்று சனியாக இருக்கும். அந்த சனியில பாத்தீங்கன்னா பொங்கு சனின்னு பேரு. அந்த இடத்துல இந்த 2025 மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க எதையுமே பிளான் பண்ணி செய்யணும், அதே சமயத்துல ஒரு அசால்ட்டா ஒரு எச்சரிக்கை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கவனத்தோடு இல்லாம நீங்க எதையாவது இறங்கின, இல்ல என்கிட்ட காசு இருக்கு நான் அதை வச்சு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் செய்யும் போது அந்த இரண்டாவது சுற்று சனியாகப்பட்டது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு விபரீத விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில மேஷராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாவது சுற்று சனி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு டெடிகேட்டடா நீங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த இரண்டாவது சுற்று சனி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து மூன்றாவது சுற்று ஒரு 35 வயசுக்கு மேல ஒரு 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மூன்றாவது சுற்று சனின்னு வரும். அந்த சனியில பாத்தீங்கன்னா அதாவது வயது முதிர்ந்து நீங்க எல்லாமே பார்த்து படித்து வேலைக்கு போய் திருமணமாகி குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகளை ஒரு செட்டில் பண்ணி இப்படி எல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த மூன்றாவது சுற்று சனி வரும்போது உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த 2025 பாத்தீங்கன்னா சொல்றது எதுலயுமே ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். சனியை பொறுத்த மட்டுக்கும் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதுலயுமே கவனத்தோடு ஒரு நிதானத்தோடு செயல்பட்டாதான் அந்த நேரம் அந்த சனி பகவான் நம்மளுக்கு 7.5 சனியாக ஜென்ம சனியாக வரும்போது ஒரு நல்ல விளைவுகளை கொடுப்பார். அதை விட்டுட்டு யார் யார் என்னென்ன அப்படின்றதையும் காட்டக்கூடியவர் இந்த கடைசி சுற்று, அதாவது மூன்றாவது சுற்றுல வரும்போது இந்த சனி பகவான் இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை கொடுப்பார். அதே சமயத்துல அந்த 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு உடல் நலத்துல ஒரு கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். நீங்க உடல் சுகவீனம் அதிகமா ஆகிறதுக்கு, விரய செலவுகள் அதிகமா ஆகிறதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு இந்த சனி பகவான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மூன்றாவது சுற்று சனியில இருக்கும் போது ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார். இரண்டாவது சுற்று சனியில தொழில் ரீதியான வளர்ச்சிகள், ஏன்னா அப்பதான் அவங்க அந்த வயது உடையவர்கள் 30 வயசுல இருந்து 50 வயசு இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழில் ரீதியாக வளர்ச்சி அடைவாங்க. இந்த காலகட்டத்துல ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. பண்ணுனீங்கன்னா அதிக அளவுல பாதிக்கப்படக்கூடிய நபர்களாக தான் நீங்க மேஷராசி அன்பர்கள் இருப்பீங்க. அதனால எல்லா இடத்துலயும் அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்டா ரொம்பவும் எளிமையாக ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு வசதியை நம்ம ஏற்படுத்தி
செஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த சனி பகவான் நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே தரமாட்டாரு. அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல குருவனுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா இந்த வருடம் 2025 இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு 3வது இடத்துல பெயர்ச்சி ஆகிறார். 3வது இடத்துல பெயர்ச்சி ஆகும் போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தான் செய்த செயல்கள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய முயற்சி இருக்கணுங்க. இந்த வருஷத்துல 2025ல மேஷ ராசி என்பர்கள் இடைவிடாத ஒரு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்ல பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கணும், நம்ம இந்த ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்மளுக்கு வேலையில, அடுத்து பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமான்னு நினைச்சு இந்த காலகட்டத்துல நீங்க சில முயற்சிகள்லாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த 2025 ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அந்த குரு பகவான்றது பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியும் அடுத்து விரயஸ்தானாதிபதியும் நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை 3ஆம் இடத்துல இருந்து பெற்று தர போறார் இந்த குரு பகவான். இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லும் போது அந்த நிழல் கிரகங்கள் எந்த மாதிரி இருக்கும், 11ஆம் இடத்துல ராகு கேது இருக்கும்போது ராகு பகவான் 11ஆம் இடம், கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு நேரங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த 2025 ஏப்ரல் மே மாதத்தோட நமக்கு எல்லா பயிற்சியும் முடியுது. அதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் நீங்க செய்கின்ற எல்லா முயற்சிகளையும் யோகக்காரகனாகப்பட்ட அந்த ராகு பகவான் எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இப்போ நீங்க படிக்கிறதுக்கு வெளிநாடு போகலாம், இல்ல பாத்தீங்கன்னா படிப்பை முடிச்சுட்டு வேலையை தேடுபவர்களாக இருக்கலாம், இல்ல திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபடலாம். இந்த மாதிரி பல்வேறு கட்ட நிலையில இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அனைத்து விதமான ஒரு நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த 2025 மேஷ ராசி அன்பர்களுக்கு. மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் ராகு பகவான் தொழில் சம்பந்தமான ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போறார். வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை பாத்தீங்கன்னா இடைவிடாது ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மாணவர்கள் படிப்பு முடிச்சுட்டு நீங்க இப்பதான் வெளியில வர்றீங்க அப்படின்னா, நாங்க வேலைக்காக வெளியில வரோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு இடத்த மாத்திரம் நீங்க டார்கெட் பண்ணாம ஒரு 3 இடத்த டார்கெட் பண்ணிட்டு அந்த மாதிரியான இடத்துக்கு மூவ் பண்றது நல்ல விதமான, ஏன்னா 5 இடம் நீங்க போடும்போது அதுல ஒரு இடம் கண்டிப்பா உங்களுக்கு செலக்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால சில பேருக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாம் இந்த வருடம் சூப்பரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன நீங்க உங்களுடைய ஸ்கோரை மாத்திரம் நல்லா உயர்த்தி நல்லா படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா, ஏன்னா இந்த மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாமே இயர் எண்டு. அந்த இயர் எண்டுல நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலை, அதாவது அந்த அகாடமிக் வைஸ் எல்லாமே மாணவர்களாக இருந்தாலும் கல்லூரியில செல்பவர்களாக இருந்தாலும் அந்த அகாடமிக் வைஸ் நீங்க எல்லாமே ஸ்கோரு உங்களுடைய கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே நீங்க உயர்த்திட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான வருடம் தான் இருக்கும். பெற்றோர்கள் அப்படின்னு வயதானவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2022 அந்த சனி பகவான் 12ஆம் இடத்திற்கு வர்றதுனால இந்த மேஷ ராசி என்பவர்கள் வயதானவர்கள் கொஞ்சம் உங்களுடைய உடல் நலன்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க மருத்துவத்துல, அதாவது மருத்துவ ரீதியான எடுத்துக்கிறீங்களோ, அந்த பாதுகாப்புகள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா டயத்துல ஆப்ரேஷன் வரும். ஏன்னா இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இருக்கும்போது அந்த சில டயத்துல ஆப்ரேஷன் வரும். அதே சமயத்துல அந்த ராகு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த மருத்துவ தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வயதானவர்களுக்கு. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 2025 ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கும் மேஷ லக்ன அன்பர்களுக்கும் நீங்க இந்த பலன்களை நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுல உங்களுக்கு பெண்களாக இருக்கிறீங்க, மேஷ ராசியிலயோ மேஷ லக்னத்திலயோ பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க புதிதாக தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெண்கள்னு நம்ம முக்கியமா பார்க்கும்போது அவங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். எப்போதுமே பாத்தீங்கன்னா பெண்கள் வெளியில வேலை செய்யறவங்க
இருக்கிறவங்களா இருந்தாலும், வீட்லயே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களா இருந்தாலும், இவர்களுக்கு எப்போதுமே ஒரு குடும்ப பொறுப்புகள், அந்த மனதுல வந்து ஒரு எண்ணோட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய குழந்தை நல்லா படிக்கணும், நம்மளுடைய கணவர் அதிகமா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு சொத்துக்கள்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணோட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பெண்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த வருடம் இருக்க போகுது. ஏன்னா நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது. நீங்க திருமண முயற்சியில ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடித்தமான ஒரு கலத்திரம் அமைவதற்கு, வரன் அமைவதற்கு, அது எதிர்பார்த்த வரன்கள் எல்லாமே கிடைப்பதற்குண்டான ஒரு சாதகமான பலன்களாக தான் இருக்க போது இந்த 2025 மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த ராசின்னு சொல்லும் போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லக்னம், மேஷ லக்ன அன்பர்களும் நீங்க இந்த பலன்களை எடுத்துக்கலாம். அப்போ எங்களுக்கு ராசிக்கு நான் என்ன மேடம் பார்க்கணும், உங்களுக்கு என்ன ராசியோ, ராசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையை ஊகிக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது, ஒரு ராசியாக தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீங்க மேஷ ராசியா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு மனநிலை எல்லாம் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் செய்யணும், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும், இந்த மாதிரியெல்லாம் அந்த எண்ணோட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். லக்னம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய உயிர் சார்ந்தது, அந்த ஜாதகரை சார்ந்தது, இவருடைய அறிவுத்திறனை சார்ந்தது. இது எல்லாமே அந்த லக்னத்தை பற்றிய ஒரு சம்பந்தமான விளக்கங்கள். இதை நீங்க ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்றத நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அதோட அந்த தசாபுத்தியும் உங்களுக்கு வேலை செய்யும். தசாபுத்தின்னு சொல்லும் போது நீங்க இப்போ உங்களுக்கு ராகு தசை குரு புத்தியா இருக்குது அப்படின்னா, அந்த ராகு தசை, ராகுவாகப்பட்டவர் கோச்சார நிலவரப்படி 11ல இருக்கிறார். குரு புத்தின்ற போது உங்களுக்கு குருவாகப்பட்டவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார் கோச்சார நிலவரப்படி. அப்படி இருக்கும்போது இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய அமோகமான ஒரு வளர்ச்சின்றது காத்துட்டு இருக்கு. அது நீங்க செய்யற தொழிலை பொறுத்து, அடுத்து வேலை வாய்ப்பை பொறுத்து, நீங்க தொழில்னா செய்கின்ற தொழிலை பொறுத்து அமையும். வேலைக்கு போறீங்கன்னா நீங்க செய்கின்ற வேலை அல்லது உங்க இடத்துல இருக்கக்கூடிய உங்க சூழ்நிலையை தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலை, இதெல்லாம் பொறுத்து அந்த தசாபுத்தி பலன்கள் கொஞ்சம் உங்களுக்கு அந்த கோச்சார நிலவரப்படி அதோடைய தன்மையை காண்பிக்கும் இந்த வருடம். அதனால நீங்க அந்த தசாபுத்தி பலன்களையும் பார்த்துட்டு, இந்த நீங்க மேஷ லக்னமா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த பலன்கள் உங்களுக்கு 100% பொருந்துற மாதிரி இருக்கும். மேஷ ராசியா இருக்கிறீங்கன்னாலும் கண்டிப்பா இந்த பலன்கள் உங்களுக்கு, அதாவது மன ரீதியாக, ராசின்னு சொல்லும் போது மன ரீதியாக, லக்னம் சொல்லும் போது அறிவுத்திறன் சார்ந்து, உங்களுடைய ஜாதகரை சார்ந்து அந்த பலன்கள் இருக்கும். இதுதான் நம்ம இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு உண்டான 2025க்கு உண்டான பலன்கள்.